இந்த வழி ஆர்ப்பாட்டத்தை வந்து நீங்கள் நடத்தி கொண்டீங்களோ அண்ணா, இது எது சம்மந்தமான ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க? நாங்கள் வந்து புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலிருந்து வந்திருக்கோம். இதில் கரைத்துறை பற்று புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலிருந்து 1800 குடும்பங்களுக்கு மேலதிகமான குடும்பங்கள் வீடுகளும் இல்லாமல் காணிகளும் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் கிராம அபிவிருத்தி சங்கத்தில் இருந்து நாங்கள் ஆடியோ செயலாளராக இருக்கிறோடியா இந்த மக்களுக்கான வீடுகள் அந்த நிரந்தரமான காணிகளை கொடுக்கறதுக்கு நாங்கள் பிரதேச சபையில் விண்ணப்பித்த நேரம் அது வந்து எங்களுக்கு அதை புனரமைச்சு தரலாம் என்று சொல்லி வாக்குமூலம் வாக்களிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு இவங்க இப்போ போகிற நிலைமையில் பார்த்தால் எங்களுக்கு இந்த காணிகளும் இந்த மக்களுக்கான வீடுகளும் கிடைக்காம போகுமென்ற பட்சத்தில் நாங்கள் அவங்களுக்கு இந்த இதுகளை பெற்றுக் கொடுக்கணுமென்ற நோக்கத்தோடும் எங்களுடைய பிரதேச செயலாளர் வந்து அவர் செய்கிற அவருடைய கடமையை செய்ய விட வேண்டும் என்றும் கோரிக்கையோடு தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அமைதி வழி போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம். நன்றி அண்ணா. எங்களுடைய சர்வதேச மனித உரிமை அமைப்பாளர் இந்த மக்கள், அதாவது புதுக்குடியிருப்பு கரைகுடிப்பற்று பிரதேச மக்கள் வந்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேற்பட்ட வந்து வீடு காணிலா நிலைமை இருக்காங்க. இதில் முன்னெடுக்கிறேன். தொடர்ச்சியாக பிரதேச செயலாளர்களோ சரி, அரசு அதிபரோ சரி, இந்த பிரதேசத்தில் சேவை செய்கிற நேரம் ஏதோ ஒரு விதத்தில் போலி குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்களோட சேவையை முடக்கிற ஒரு செயற்பாடு இருக்குது. அப்படி நாங்கள் மக்களாக்கி நாங்கள் சர்வதேச மனித உரிமை அமைப்பு அவங்களோட சேர்ந்து இந்த உயர் அதிகாரியுடைய செயற்பாடு தொடர்ந்து மேற்கொள்ளப்படணும். பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பங்களுக்கு ஒரு தீர்வு வரணும்னு நாங்கள் ஒரு மனதிற்கு நாங்கள் கையளிக்கிறோம். தேங்க்யூ. நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆராய்ச்சி சரியான தீர்வுகளை வழங்கும். சொன்னாங்க பொய்யான குற்றச்சாட்டுகள் தான் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் நடக்குது. அவர் சொன்ன மாதிரி எந்த அதிகாரி வந்து நேர்மையாக செய்ய வலிக்கிறீனமோ அங்கே வந்து சில புள்ளிகள் வந்து அவருக்கு இணையதளங்களில் வந்து கூடாத மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளை போட்டு அவரை பணி நிறுத்தம் இந்த வேலையை விட்டு தூக்கணும். இது அங்கே இல்லை, இங்கே நீங்கள் ஒரு நேர்மையாக செய்ய வலிக்கிறீங்கன்னு சொன்னால் இதுதான் இங்கே உங்களுக்கு அதுதான் நடக்கும். அப்போ இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை நீங்கள் நம்பாமல் இந்த மக்கள் சாராக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் நேர்மையாக வேலை செய்கிற அதிகாரிகளை நேர்மையாக வேலை செய்ய விடுக்கும். இவ்வளோ மக்களின் கண்ணீர் தான் இது. என்னென்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகளோட காணி இல்லாமல் இருக்கிறான். ஆனால் காசுள்ளவன் என்ன செய்கிறான்? அடாத்தான் தெரியாமல் உள்ளால சுரண்டி 10 ஏக்கர் 20 ஏக்கர் பிடிச்சி வச்சுக்கிறான். அப்போ காணி இல்லாத 50 ஏக்கரானு பிடிச்சி வச்சுக்கிற ஒரு தனிநபர் 50 ஏக்கரானு பிடிச்சி வச்சிருக்கிறவன் இருக்கா புதுக்குடியிருப்பு எடுக்கிறதுக்கு அவரை அனுமதிங்க. அவர் எடுக்கிற முடிவுகளை அவரை வேலை செய்யறதுக்கு அனுமதிக்கணும். நேர்மையா வேலை செய்யறவருக்கு ஒத்துழைப்பு தாங்க. நாங்களும் மக்களும் அவருக்கு ஆதரவாகவே இருப்போம். சரி, தேங்க்யூ. அக்கா, அது வந்து தரப்படும் காணி இல்லாதவர்களுக்கு காணி எல்லாருக்கும் கிடைக்கும். வழக்கு போட்டு கொரசுக்கு காசு கட்டி கொண்டு அது நாங்கள் இந்த ஒன்று கூடலை செய்கிறதுக்கான நோக்கம் வந்து கரைதுறைப்பற்று புதுக்குடியிருப்பு பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட ஏரியாவில் கிட்டத்தட்ட யுத்தம் நிறைவடைந்து கிட்டத்தட்ட 26 வருடம். ஆனால் 1800க்கு மேற்பட்ட மக்களுக்கு அவங்களோட குடியிருப்பு வசதிகளை இதுவரைக்கும் செய்து கொடுக்கல. அதே நேரம் இது தொடர்பான குடியிருப்பு வசதிகளை மேற்கொள்வதற்காக புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளராக எடுக்கப்படுகின்ற முயற்சி வந்து பல்வேறுபட்ட தரப்பினர்களாகவும் உயர் அழுத்தங்களினாலும் தடுக்கப்படுறதை நாங்கள் அறிகிறோம். ஆகவே நாங்கள் அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவித்தோம். இந்த செயற்பாட்டை அவர் தொடர்ச்சியாக முன்னெடுக்க எங்களாலான ஒத்துழைப்பு வழங்கும் என்பதற்காகவும் நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கோம் இந்த இடத்துல. நன்றி.